ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாலி முகப்பு செயின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரே முகப்பில் ரெண்டு சைடு வேறு வேறு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே செயினில் ரெண்டு சைடுமே முகப்பு, அதாவது உங்களோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு முகப்பு இருக்கிற மாதிரி சில கலெக்ஷன்ஸ் வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டபுள் சைடு முகப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்ச சில கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து 35 கிராம் வந்து வருது. செகண்ட் முகப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 கிராம் வந்து உங்களுக்கு வருது. அதாவது இந்த மயில் முகப்பு அப்படிங்கிறது வந்து செகண்ட் முகப்பாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதை நம்ம கழுத்தில் போட்டோன்னா நம்மளோட ரெண்டு சைடுமே ரெண்டு முகப்பு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கோல்டு பாலும் அதே ஸ்டோன் வச்சா மாதிரி ஒரு சைடும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கிராம் வந்து 32, 33, 34, 35 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. அந்த செகண்ட் முகப்பு வந்து 8 கிராம்லேருந்து 18 கிராம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே எனக்கு கோல்டு முகப்பு தான் வேணும் அப்படின்னா அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த முகப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய முகப்பில் வந்து ரெண்டு சைடும் வேறு வேறு ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடில் அந்த கோல்டு முகப்போட டிசைனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக கையிலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ இப்போ எடுத்து பார்க்குறப்ப ஒரு சைடு அந்த மயில் போட்ட கிராண்டான முகப்பு வந்து இருக்குது. உங்களுக்கு 14 கிராம் வந்து அந்த முகப்பு வருது. அது இல்லாமல் இந்த சிங்கிள் முகப்பு கனெக்ட் பண்ண செயின் வந்து உங்களுக்கு 35 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. ஸோ இப்படி இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு முகப்பு செயின் வந்தது அந்த பால் முகப்பு, அதுக்கப்புறமா ஸ்டோன் முகப்பு வந்தது, அடுத்து ஜோதிகா முகப்பு அப்படின்னு வந்தது, இல்லை பெரிய பெரிய லக்ஷ்மி முகப்பு அப்படின்னு வந்தது. பட் இப்போ அந்த இன்னொன்று வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி முகப்பை வந்து மாற்றிக்கிற மாதிரி சில கலெக்ஷன்ஸ் வந்து லலிதா ஜுவல்லரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே செயினில் ரெண்டு முகப்பு அந்த மாதிரி சில கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இது அக்கேஷன் யூஸ்க்கு கூட வந்து வச்சுக்கலாம். சில பேர், நான் சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை, சிலர் வந்து தாலி செயின்லேயே ரெண்டு செயின் வந்து வச்சுப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதுனா நல்ல கிராண்டான முகப்பு இருக்கிற மாதிரியும் வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரியும் ஒரு சிலர் யாராவது ரெண்டு தாலி வச்சுப்பாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க. ஒரு சிலர் மட்டுமே இப்போ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கலெக்ஷன்லாம் போட்டோன்னா ஒரு ஃபங்க்ஷனில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சின்ன நெக் பீஸ் வந்து போட்டால் கூட போதும். ஏன்னா ரெண்டு சைடுமே இந்த முகப்பு செயினே வந்து கவர் பண்ணிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் முகப்பு, இதுவுமே லலிதா ஜுவல்லரியில் ஃபஸ்ட்டு வந்து வந்தது. 7 கிராம், 8 கிராம், 10 கிராம், 12 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்குன்னு தனி செயின் மட்டும் இருக்கும். அந்த செயின் வாங்கியோ இல்லை உங்களோட ஓல்டு செயின் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியோ இந்த மாதிரி நீங்கள் முகப்பு வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரெண்டு சைடு முகப்பு வேண்டாம், என்னால் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு தாலி செயின்லாம் வந்து வாங்க முடியாது அப்படின்னா இதுலேயே நீங்கள் சிம்பிளான ஒரு முகப்பு 8 கிராம் 7 கிராமுக்கு கூட இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் கிராண்டான முகப்பு வாங்கினீங்கன்னா ஒரே செயின் ரெண்டு முகப்பு நம்ம அக்கேஷன் யூஸ்க்கும் டெய்லி வியர்க்கும் மாற்றி போட்டுக்கலாம். அது இல்லாமல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 28 கிராம்லேருந்து 45 கிராம் வரைக்கும் இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் தான் ஆன்டிக்கில் வந்து வருது. அதில் பார்த்திங்கனாக்கா மீனாட்சி சொக்கர் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று ஒரு பூ மாதிரி டிசைனில் அப்படியே அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக தெரிகிற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மயில் மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அக்கேஷனாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கு பண்ணுறப்ப கொஞ்சம் டஸ்ட்டு அந்த பவுடர்லாம் சேர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 44 கிராமில் ஒரு லிக்விடு எனாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலெக்ஷனில் ஒரு மேட் ஃபினிஷில் சரடில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து 40 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமி அதை சுற்றி வந்து யானை இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷ்டலக்ஷ்மியோட ஸ்டாச்சு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 56 அந்த மாதிரி நம்ம ரெகுலர் முகப்பு இருக்கு இல்லையா, அதிலே கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் 41, 45, 42 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிற சில ரெகுலர் முகப்பு. சின்ன சின்ன வித்தியாசம் வந்து பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த முகப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகப்பு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கிற சில முகப்பு செயின்ஸு, அது வந்து நல்ல கெட்டி செயினில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன். இதே மாடல் வந்து உங்களுக்கு ஒரு 3 சவரன் 4 சவரனில் வேணும்னா அதுவுமே இருக்கும். பட் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கிற ஒரு செயின். அதனால் இந்த மாதிரி கிராம் வந்து உங்களுக்கு வருது. இதெல்லாம் அந்த டியூப் முகப்பு, ஸ்பைரல் முகப்பு, அந்த ரொட்டேட் ஆகிற மாதிரி கோல்டு பால்ஸு, அடுத்து வந்து பெருமாளோட அந்த சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி முகப்பு, இன்னொன்று ஸ்பைரலில் இருக்கிற முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் அதில் கொஞ்சம் லிமிட்டடாக காமிச்சிருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு இது ரொம்ப அதிகமாக வீடியோவில் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சில கலெக்ஷன் வந்து இது வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் பண்ண முடியாமல் இப்போயுமே நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற சில முகப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வெயிட் முகப்பு செயின் 12 கிராம் அந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து 24 கிராம்குள்ளேயே வந்து வருது. பட் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸும் வந்துருக்கு. நிறைய பேர் வேஸ்டேஜ் வந்து கேட்குறீங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு முகப்புக்கும் அந்த வேஸ்டேஜ் வந்து மாறும். அதனால் நான் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணல. பட் லலிதா ஜுவல்லரியில் ஓரளவுக்கு ரீசனபிளான வேஸ்டேஜ் தான் இருக்கும். ஒரு 8% 10%லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12, 14 அந்த மாதிரி வந்துருக்கும். நீங்கள் நிறைய ஹெவி ஸ்டோன் ஜுவல்லரி, ஆன்டிக் அந்த மாதிரிலாம் போகிறப்ப 18 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் 12 கிராமில் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி மாடலில் இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடியுமே நம்ம லலிதா ஜுவல்லரிலேருந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு போய் ப்ளேலிஸ்ட்டில் லலிதா ஜுவல்லரி டேப் வந்து டேப் பண்ணிங்கன்னா டப்பு டப்புன்னு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.